அமைச்சரவையில் மாற்றம். செந்தில் பாலாஜி அவர்கள், பொன்முடி அவர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. எனவே அவங்களுடைய அமைச்சர் பொறுப்பு விடுப்பு. அதற்கு அடுத்தபடியாக யார் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராக வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பொன்முடி அவர்களுடைய இலாக்காவும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய 2 இலாக்காக்களும் மீதம் இருக்கும் அமைச்சர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி இது. அது கூடவே தமிழக அரசியலில் என்னென்ன நடந்திருக்கு, இப்போ இந்த தமிழக அரசியலில் பெரும் புயலாக வீசிட்டு இருக்கக்கூடிய கோவை புயலை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. 2 ரோட் ஷோ. நேற்று நம்ம போட்ட வீடியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பழைய வீடியோவாக, இன்றைக்கி அதற்கான புதிய வீடியோ அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. கோயம்புத்தூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராங்க. அதே கோயம்புத்தூரில் 2வது தினமாக விஜய் அவர்கள் இருக்காங்க. 2 பேருமே முக்கியமான நபர்கள். சொல்லப்போனால் அடுத்த கட்டத்துக்கான இந்த எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷன் இவங்க 2 பேரும் மையப்படுத்தி ரொம்ப பெரிய அளவில் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய 2 தலைவர்கள். 2 பேருமே கோயம்புத்தூரில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான ரோட் ஷோ அப்படின்னு சொல்லும்போது யார் இதில் பெருசு சிறுசு அப்படிங்கிறத மோதி பார்த்துடலாம், ஆட்களை வச்சு மோதி பார்த்துடலாம், நம்பர் ஆஃப் பர்சன்ஸை வச்சு மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளுமே என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டி போட்டிருப்பாங்க. அதில் தமிழக வெற்றி கழகத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் கட்சியோ இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட நபர்களோ இன்னும் வளரவில்லை. ஆனால் திமுக அப்படி கிடையாது. எவ்வளோ வருட பாரம்பரியம், அதுலேயும் சின்னவர் அப்படின்னு சொல்லி, இல்லை துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி இருக்குது. ஒட்டுமொத்தமான திமுகவினுடைய என்டையர் எக்கோசிஸ்டம் அவரை நம்பி தான் இருக்குது. அது கூடவே கூட்டணி கட்சிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகழ் பாடாத கட்சிகளே கிடையாது. அப்போது எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. பட் இந்த ரோட் ஷோவில் வின் பண்ணது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். திமுக வெளியில் விட்ட ரோட் ஷோக்கு வீடியோவும் பாருங்கள். தமிழக வெற்றி கழகம் அது சார்ந்து இருக்கக்கூடிய லைவ் வீடியோக்கள் அவங்களுடைய அந்த ரோட் ஷோவையும் பாருங்கள். யாருக்கு அதிக கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆப்வியஸாக அது விஜய் அவர்களுக்கு தான். சரி, இந்த கூட்டம் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், ஒரு நண்பனா ஒரு சகோதரனா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சிவாஜி கணேசன் அவர்கள் எலெக்ஷன் நிற்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அவரை பார்ப்பதற்கு 1 கிலோமீட்டர் அளவுக்கு கூட்டம் நிற்குமா. அந்த அளவுக்கு மனிதர்கள் அவர் பேசும்போதெல்லாம் நிற்பாங்களாம். ஆனால் அவருக்கு கிடைத்த ஓட்டுகள் அப்படிங்கிறது வெறும் 5000 10,000 ஓட்டுகள் அவ்வளோதான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சிவாஜி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். இதே மாதிரி காமராஜர் அவர்களையும் கூட்டமாக பார்த்த மனிதர்கள் அவரையும் தோற்கடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. 3ஆவதாக நம்ம பார்க்க வேண்டியது சமீபத்தில் நடந்த வடிவேலு அவர்களை பற்றியது. விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக வைகை புயலாக அறியப்பட்ட மிகப்பெரிய மனித குலத்திற்கு ரொம்ப முக்கியமான இழுக்கை தேடித்தந்த வடிவேலு அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது அவரை பார்ப்பதற்கு ஏகப்பட்ட பேர் வராங்க. அதுவும் விஜயகாந்த் அவர்களை வசைப்பாடுவதற்காகவே வடிவேலு அவர்கள் வளர்த்து விடப்பட்டார் அப்படிங்கிறதும், அதற்காகவே அவரும் மேடை ஏறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட மனுஷனை அந்த அளவுக்கு வசைப்பாடுன அதை கேட்பதற்கு மக்கள் கூட்டமாக வந்தாங்க. ஆனால் அவர் பேசுனதை கேட்பதற்கல்ல, அவரை பார்ப்பதற்கு, அந்த பிரபலமான ஃபேஸை பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி. அது ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இந்த 3ஐயும் நான் இங்கே சொல்வதற்கான காரணம், நாம் எவ்வளோதான் பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் அதை ஓட்டுகளாக வாங்குவது அப்படிங்கிறதுல அரசியல் மக்களாகிய நீங்கள் எப்படி மக்களுடன் பேசப் போகிறீர்களை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது தான். இங்கே சில பத்திரிகையாளர்கள், இப்போ ஜீவா டுடேயா அப்படிங்கிற பத்திரிகையாளர், அந்த ஜீவா டுடே பற்றி நான் ஒரு வீடியோவை ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா இப்போவும் பேசி வச்சுட்டேன், அதை இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். குறிப்பாக குடும்பம்னா அதுதான் ஜாதிய கட்டமைப்பினுடைய ஒரு குட்டி வெர்ஷன். இந்த குடும்பத்தை உடைச்சி அங்கே அப்பா அம்மா அந்த கட்டமைப்பே இருக்கக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிங்கிற கட்டமைப்பு இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடிய நபர்கள். இவங்க தனியாக ஒரு மீடியாவில் இருந்தாங்க, மறுபடியும் யூடியூபராக மாறினாங்க. இப்போ அவங்க யூடியூபர்ஸ் தான். அவங்களாம் பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாருமே பத்திரிக்கையாளராக மாறிடுவோம். அந்த அளவுக்கு யூடியூபராக இருக்கக்கூடிய ஜீவா டுடே அப்படிங்கிற அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அப்படின்னு சொன்னால் கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய பர்சனலை பொதுவாக அவங்களுக்கு இருக்கக்கூடியதானே, இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இருக்கக்கூடியதானே, ஒருத்தவங்களை எதிர்க்க முடியலை அப்படின்னா அவங்களுடைய தனிநபர் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை அவங்கள பற்றியான கோசிப்ஸை பெரிய அளவில் பேச வைப்பதோ, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இந்த கீழ்த்தரமான வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கீழ்த்தரமான வேலையை யார் செஞ்சுருக்காரு அப்படின்னா இந்த ஜீவா அவர்கள் செஞ்சுருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிற கட்சியை சார்ந்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா,
சார் இதே மாதிரி உங்கள் கட்சியை சார்ந்த இப்போ அவர் ஜீவா அப்படின்னு சொல்லும்போதே திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ திமுகவை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் சில பர்சனல்ஸ்லாம் இருக்குது. நயன்தாரா வச்சு பேசுவாங்க, நிவேத பெத்துராஜ் அவர்களை வச்சு பேசுவாங்க. அப்போ இதே மாதிரிலாம் பேசினா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் வலிக்கும்ல. அப்போ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்ததாக நீங்கள் ஈவேரா அப்படின்னு சொல்லும்போது, மணியம்மை அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதோ, இல்லாட்டி கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்படிங்கிற அந்த பேச்சுக்களை உருவாக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான். ஸோ மூன்றாம் தர பேச்சுக்களை பேசி அதை மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறும். விஜய்ன்னு சொன்னால், கீர்த்தி சுரேஷ்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாக இருக்கும், அதனால் கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்கிறதுக்கும், ரொம்ப மரியாதையாக அரசியல் கட்சியை அரசியலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற நபர்கள் இந்த பேச்சுக்களை கேட்கும்போது ஆப்போசிட்டாக இது ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகுதில்லை. இது திமுக அவங்களுடைய தலைமைக்கு பெரிய ஒரு இழுக்கை தேடித்தரும். இந்த மாதிரியான மூன்றாம் தர பேச்சாளர்கள் யூடியூபர்ஸ்லாம் வச்சு பேசும்போது அந்த ஊடகங்கள் சரியான பேச்சுக்களை பேச வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, ஆதவர்ஜுனா இன்னைக்கு கோயம்புத்தூரில் 2ஆம் கட்ட பூத் ஏஜென்ட்ஸினுடைய அந்த கமிட்டி நடக்குது. அதில் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினது, இங்கே நடக்கக்கூடியது வெறும் நாடக அரசாங்கம் தான், நாங்கள் தான் எதிர்கட்சி, இப்போ எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் விஜய் அவர்கள் தான். இது எதை வச்சு சொல்கிறோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் அதை சைன்லாம் போட்டாங்க. ஆனாலும் இங்கே ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்த தீர்மானம் மட்டும் அந்த ஒரு சட்டத்துக்கு எதிராக ஏதாவது செய்யுமான்னு கேட்டால் ஒன்றுமே செய்யாது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது, நீட்லையும் இதுதான் நடந்துச்சு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள், மக்களவையிலையும் அதே மாதிரி அடுத்ததாக ராஜ்யசபையில் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி அடுத்ததாக குடியரசுத் தலைவர் சைன் போட்டுட்டாங்கன்னா அது சட்டமாக மாறிடுச்சு. அதை எதிர்க்க வேண்டும் என்றால் பெரிய அளவில் புரட்சி வெடிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதை நீதிமன்றங்கள் வழியாகத்தான், சட்டங்கள் அது திருத்த வேண்டும் அப்படின்னா நீதிமன்றங்கள் வழியாகத்தான் நடக்க முடியும். ஆனால் இங்கே நாங்கள் ஒரே கையெழுத்தில் நீட்டை உதறி தள்ளி விடுவோம் அப்படின்னு சொன்ன யாராக இருந்தாலுமே அது ஃபேக்கு தான். மறுபடியும் 2026 எகைன் என்ன சொல்ல போகிறாங்க, நீட்டுக்கு எதிராக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாததுக்கான காரணம் பிஜேபி தான். ஆனால் இப்போ அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்காங்க, எங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஒரு சான்ஸ் தாங்க, நாங்கள் நீட்டை உதறி தள்ளுகிறோம், அடுத்ததாக கண்டிப்பாக காங்கிரஸினுடைய ஆட்சி தான் வரப்போகுது, அந்த நேரம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கை தருவார், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. மக்கள் அதை நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வரும் காலத்தில் நம்ம பார்த்துடலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், இந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக கேரள அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நீதிமன்றத்தை நாடினாங்க. அவங்களுடைய சட்டசபையில் அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு அவங்க நீதிமன்றத்தை நாடினாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏன் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்க வெறுப்பு யாருக்கு வேணாலும் இருக்கலாம். நீங்கள் திமுகவை விரும்புங்க, எதிரியாக இருங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அதிமுகவை விரும்பிக்கோங்க, பிஜேபி விரும்பிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கேள்வி, வெறும் தீர்மானம் மட்டும் போதுமா, இல்லை அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர வேண்டுமா? இதை ஆதவர்ஜுனா அவர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் காண்பிக்கும்போது மக்கள் நீதி மையம் இத்தனை ஓட்டுகள் வாங்கியது, ஆனால் என்ன இப்போ அந்த கட்சியே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. இதில் பாருங்க, 2021 MNM 296 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. சாரி, இப்போ அந்த கட்சி இப்போ இல்லை, விட்டுருங்க. போகிற போக்கில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஆதவர்ஜுனா அவர்கள். பெரிய கிளாப்ஸ் அதற்கு இருந்தது அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக இங்கே ஒரு புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைய கூட்டத்தில். ஊழல் ஆட்சியை, அடிமை ஆட்சியை எதிர்க்க இங்கே புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இது மக்களுடைய செல்வாக்கு. இந்த இளைஞர்களை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் என பேசுகிறார்கள். 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள். 2 நாட்களாக கோவை முடங்கிவிட்டது. வரலாறு உருவாகும் போது பழைய காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். தாவேகா தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இது இப்படி இருக்க விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தைரியமாக மக்களை சந்தியுங்கள். நம்ம ஒரு ஆட்சி அமைக்கும் போது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஊழலற்ற ஒரு ஆட்சி, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சி, எந்த கல்பிரிட்டும் இல்லாமல் எந்த விதமான ஊழலும் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்களிடம் சொல்லுங்க. அண்ணா சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுக்கு தேவையானதை செய் என அண்ணா கூறினார். அதே மாதிரி தான் நாம் மக்களுடன் இருக்க வேண்டும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்கள் ஊர் அந்த சிறுவாணி நீர் மாதிரி நம்முடைய ஆட்சி ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். வாக்குச்சாவடிக்கு வரும் மக்கள் உதவியாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெற்றியை அடைவதற்கு உங்களின் செயல்பாடுகள் முக்கியம், நீங்கள் தான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி பூத் ஏஜென்ட்ஸினுடைய இந்த கமிட்டியில் அவங்க பேசியிருக்காங்க. இது எல்லாமே இப்போது அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான திருப்புமுனை. ஏன்னா இந்த பூத் ஏஜென்ட்ஸ், அவங்க பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்க வழியாகத்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஓட்டுகளை வாங்க முடியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னும், அதை ரோட் ஷோ நம்ம பார்த்தோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே பார்த்தது தான். இதை நான் வாண்டடாக சொல்லலை, உண்மையிலே நடந்தது அதுதான். நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது.
அதில் அவர் திராவிடத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறார், விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு திராவிடம் இல்லாட்டி திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு பல நபர்கள் பல எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் திராவிடத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்ச மாதிரி இல்லை, திராவிட மாடலுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்க போகிறதா கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொன்னாங்களே, அதுலேருந்து இவங்களும் அதை காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இப்படி தான் நடக்கும். ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழித்து வளர்கிறது என்றால் இந்த மதத்தின் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அடித்து வளருதுன்னா இந்த கட்சி என்னெல்லாம் செஞ்சுருக்கோ அந்த கட்சி அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த கட்சி வளரும். ஆனால் இங்கே என்ன, புதுசாக தோன்றின கட்சி அவங்களுடைய கொள்கையை பழசாக இருக்கக்கூடிய கட்சி காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே பெரும் விமர்சனமாக மாறி நிற்கிறது. அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்கள், பொன்முடி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா அப்படிங்கிறதுக்கு அவர் சரியானதை சூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், ஜாமீனே போதும் அப்படிங்கிறது தான். பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி இழிவாக பேசியது, குறிப்பாக வைணவம் சைவத்தை பற்றிலாம் தப்பாக பேசினது அப்படிங்கிற போது அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சார்பாக ஏகப்பட்ட இடத்துல போராட்டங்கள் நடைபெற்றது. அது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அவர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதற்கு பதிலாக அடுத்ததாக சீக்கிரமாகவே இந்தந்த பதவி யாருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அமைச்சரவை மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் வேண்டாதெல்லாம், ஏன்னா 2026 இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்குது. அந்த அமைச்சர்கள் வந்து பெருசாக எதுவும் செய்ய போகிறது கிடையாது. பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அமைச்சர்கள் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி இருப்பது அப்படிங்கிறது பெரிய ஒரு பின்னடைவு. சொல்லப்போனால் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றதுக்கான கருப்பு தினம் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில அமைச்சர்கள் இதே மாதிரியான ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால சில அமைச்சர்களுடைய பதவியும் காலியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸாக பார்ப்பதற்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.